ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் அறிமுக இயக்குனர் ஸ்வினித் எஸ் சுகுமாரோட ஸ்வீட் ஹார்ட் படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதில் ரியோ ராஜ், கோபிகா ரமேஷ் மெயின் லீடாக நடிச்சிருக்காங்க. இது ஒரு ரொமான்ஸ் ட்ராமா ஜானரில் வெளிவந்திருக்கு. இதோட கதையில் சின்ன வயசுலேயே அப்பா அம்மா பிரிஞ்சிட்டதால எந்த சீரியஸ் ரிலேஷன்ஷிப் மேலேயும் நம்பிக்கை இல்லாமல் இருக்காரு வாசு. இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கவர் மனு. இந்த ரெண்டு பேரும் லவ் பண்ண என்ன ஆகும்? அடிக்கடி மோதல் தான் வரும். அதுக்கு மேலே மனுவோட பெட்ரூமில் வாசுவை மொத்த குடும்பம் பார்க்கும்போது வார்த்தை தடிச்சு பிரேக்கப்னு போகிறது. ஆனால் கொஞ்ச நாளில் மனுவுக்கு தான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்குன்னு தெரிய வருது. கமிட்மெண்ட் இருக்கக்கூடாதுன்னு இருக்க வாசுவுக்கு அது தெரிய வந்து அவர் மாறினாரா இல்ல மனு மாறினாரா என்பதுதான் இந்த படத்தோட மீதி கதை. ரெண்டு வேற வேற பிஹேவியர் ஜோன்ல இருக்க கேரக்டர்ல முடிச்சு போட்டு ரொமான்ஸ், ஆர்குமெண்ட்ஸ், பிரேக்கப்னு ஒரு எமோஷனல் ரோலர் கோஸ்டர் கதையை நான் லீனியர் ஸ்டைல்ல கொடுத்துருக்காங்க. இதுக்கு யுவன் சங்கர் ராஜா தான் சரின்னு உள்ள சேர்த்துட்டாங்க. ஃப்ரேம்ஸ் எல்லாம் கலர்ஃபுல்லா யூத்ஃபுல்லா இருக்க மாதிரி பார்த்துக்கிட்டாங்க. காமெடிக்கு ஹீரோவோட ஃப்ரெண்டு, வாய்ஸ் உள்ள வரதுக்கு கோபிகா ரமேஷ், ஆங்கிரி மேன் ரியோவை பார்க்கறதுக்கு கேர்ள்ஸ். இந்த மிக்ஸ் போதாதான் என்ன? ஆனா இதுக்கு நடுவில் மாட்டின சீனியர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த மாதிரி தான் லவரை புரிஞ்சிக்காம மூஞ்சி உம்முன்னு வச்சுக்கிறது, தேவையில்லாத கோபம், ஆக்ரோஷம், கெத்துன்னு நம்ம பார்த்து பார்த்து சலிச்சு போன பிஹேவியர். அடுத்து எப்பவும் விரக்தி, அழுத்தமா இருக்கிறது, எமோஷனலா ஆகுறதுன்னு வாசுவோட இன்னொரு சைடுன்னு வர ரியோராஜ் நடுவில் இதை விட இன்னும் இன்டீசென்டா நடந்துக்கிற மாதிரி மோசமா அவர் கேரக்டர் எழுதியிருக்காரு டைரக்டர். உதாரணத்துக்கு அந்த கல்யாண வீட்டில் இன்னொரு பையன் கூட மனு பேசுறத பார்த்துட்டு எல்லாரும் பார்க்க அவர் கூட சண்டை போடுறாரு. ஹீரோயின் கோபிகா ரமேஷ் பரவாயில்ல, கேரக்டருக்கு ஏற்ற சரியான உணர்ச்சிகளோட கச்சிதமா பொருந்திருக்காரு. ஆனா இவரும் வாசுக்கிட்ட நெகட்டிவான அம்சங்க இருந்தும் சகிச்சுட்டு இருக்கிற மாதிரியான கேரக்டர். ஏன்டா அப்படி இருக்கேன்னு கேட்டோம். கடைசி வரை வாசுவும் ட்ரூவா மாறாம இருக்கிறது அவரோட கேரக்டரைசேஷன்ல இருக்கிற பெரிய குறைபாடு. இதுக்கு மேல நிறைய சில்லித்தனமான, பொறுமையை சோதிக்கிற, எரிச்சல் அடைய வச்ச சில சம்பவங்களை பார்ப்போம். டாக்டர் லாஸ்டா எப்படா சேர்ந்து இருந்தீங்கன்னு கேட்டா வாசுக்கு ஞாபகம் இல்லையா. ஃப்ரெண்டு அந்த டேட்டை எடுத்து கொடுக்கணுமா. அதுக்கு மேல யூரின் சாம்பிள் வாங்குறதுக்கு மாடியில தொங்குறாராம். இதுல காத்தாட ராமுத்து ஜோடி வேற அபத்தம். அடுத்து அந்த பெரிய அபார்ட்மெண்ட்ல இவர் ஸ்பைடர்மேன் மாதிரி ஏறத யாரும் பார்க்கலையாம். இதுவே எரிச்சல்னா அதுக்கு மேல மனு வீட்டில் ஒரு குட்டி பிசாசை பார்க்கும்போது எரிச்சல் இன்னும் அதிகமாகும். ஏன்னா அது உளவாளி மாதிரி மனுவோட ஒவ்வொரு அசைவையும் வெறி பிடிச்ச மாதிரி போட்டு கொடுத்துட்டே இருக்கும். இயற்கைக்கு மாறான விஷயமா இருக்கு. அந்த கல்யாண வீட்லயும் ஒரு குட்டி பிசாசு பிளக்க புடிங்கி விட்டுருமா. எப்படி இதெல்லாம் யோசிச்சிருப்பாரு? இந்த மாதிரி மிஸ்டேக்குங்க மெயின் விஷயத்துல இருந்து நம்ம கவனத்தை சிதறடிக்குது. இந்த மிஸ்டேக்ஸ் சப்போர்ட்டிங் கேரக்டர்லையும் விடல. உதாரணத்துக்கு மனுவோட அப்பா ரஞ்சித் பணிக்கர் ஆரம்பத்துல வாசுவை எதிர்த்துட்டு கடைசி நிமிஷத்துல மனம் மாறிடுவாராம். ரியோ ராஜோட ஃப்ரெண்டா வர அருணாச்சலேஸ்வரன் கொஞ்சம் ரிலீஃப் கொடுத்தாலும் நாள் முழுக்க ஏதோ 10 நிமிஷத்துல வந்துட்டேன்னு சொல்லி அந்த பொண்ணோட சேர்த்து நம்ம உயிரையும் வாங்குறாரு. அடிக்கடி நாளினர்ல கதையை கொண்டு போனதால அவங்களுக்குள்ள எப்ப சண்டை வந்ததுன்னு குழப்பம் ஆயிடுது. ஆக்சுவலா நரேட்டிவை இந்த ஸ்டைல்ல கொண்டு போறது ஸ்மார்ட்டான மூவ்னு நினைச்சிருக்காங்க. உதாரணத்துக்கு அந்த பெட்ரூம் சீனை காட்டி நம்மளை டீஸ் பண்றாங்க. அடுத்து ஒரு இடத்துல அங்க என்ன ஆச்சுன்னு வெளிப்படுது. ஆனா இந்த அடிஷனல் விஷயங்க புதுசா எதையும் சொல்லல. வாசு கேரக்டர் தான் இன்னும் டேமேஜ் ஆச்சு. இப்படி நிறைய ஓட்டைங்க இருந்தாலும் வாசுவோட கேரக்டர் ஆர்க்குக்கு இன்னொரு பேரலல் ட்ராக்கை வச்சு முடிவுக்கு கொண்டு வந்தது. யுவன் சங்கர் ராஜாவின் கான்செப்ட் கிளைமேக்ஸ்ல அம்மா சென்டிமெண்ட், பேபி சென்டிமெண்ட்னு நெகிழ்வா போய் ஒரு காமெடி ட்விஸ்டோட முடிச்சு படத்தை ஏதோ ஒரு ஒன் டைம் பார்க்கலான்ற அளவுக்கு போராடி இருக்காங்க. இந்த ஸ்வீட் ஹார்ட் உங்க கையில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே போல இன்னொரு சுவாரஸ்யமான பட விமர்சனத்தோடு சந்திக்கிறேன். இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உடனடியாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.